குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? யூனிட் 1ல் தமிழ் இன்பத்தின் கீழே இன்னைக்கு டாபிக் 2 தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு அப்படின்னா என்னன்னா, மரபுன்றது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க, தொன்று தொட்டு சொல்லிட்டே வருவாங்க இல்லையா, அதுதான் மரபு. சரியா? வாழ்க்கையிலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வருவோம், அப்படிதானே? இப்போ வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை என்னன்னா ஒழுக்கம். நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? ஒழுக்கமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குமுறை, வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை என்னது? ஒழுக்கம். அதே போல மொழிக்கும் ஒழுங்குமுறை இருக்கு, அதுதான் மரபு. மொழிக்குரிய ஒழுங்குமுறை என்னது? மரபு. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும், அதே போல இந்த மாதிரி எதை சொல்றது இருக்கிறது பேரு தான் என்னது? மரபு. அந்த ஒழுங்குமுறை, மொழிக்குரிய ஒழுங்குமுறை பேர் தான் மரபு. தமிழ் மொழிக்குன்னு சில மரபு இருக்கு. சரியா? அந்த செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம். இன்னைக்கு தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். தொல்காப்பியம் எதை பற்றி சொல்லுதுன்னா, செய்யுள்னா என்ன, செய்யுளுக்கும் மரபுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்றத தான் தொல்காப்பியம் சொல்லி கொடுக்க போகுது. தமிழ் மொழி மரபுல இன்னைக்கு தொல்காப்பியர் எழுதுனா தொல்காப்பியத்திலிருந்து பார்க்கலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திரிவு இல் சொல்லொடு தழாஅல் வேண்டும். தொல்காப்பியம் 1579, 1579 தொல்காப்பியத்தில். சரியா? மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. தொல்காப்பியம் 1580. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியம் 1581. இது யார் எழுதினார்னா தொல்காப்பியர். தொல்காப்பியம் இலக்கண நூல். சரியா? தொல்காப்பியர் இலக்கண நூல் எழுதினவர். தொல்காப்பியம் இலக்கணம் தானே, ரைட்? இப்போ நேற்று நம்ம பாரதியாரோட கவிதைகள் படித்தோம். பாரதியாரோட கவிதைகளில் மேக்சிமம் ரீட் பண்ண உடனே நமக்கு ஒரு 60-70% அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இங்கே நமக்கு தெரியுதா? நிலம் தெரியும், தீ தெரியும், நீர் தெரியும், வழி தெரியும், விசும்போடு அது மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பார்க்கலாம். ஆனால் அது தெரியல தானே. இருதினை, அது நீங்கள் கிளாஸில் 6th 7th இருதினைனா என்னன்னு படித்தனால இந்த இடத்துல இருதினைன்றது உங்களுக்கு தெரியுது. ஐம்பால்னா படித்தனால என்னன்னு தெரியுது, இல்லைன்னா தெரியாது இல்லையா? திரிவுயில் சொல்லோடு தழாஅல் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்போ உங்களுக்கு இதோட மீனிங் ஃபுல்லாக புரியுதா? நமக்கு மேக்சிமம் புரியலை தானே, ரைட்? இப்போ தெரியுதா பாரதியார் கவிதைகள் எப்படி எளிய மக்களுக்கும் புரிகிறபடி அவர் அவரோட கவிதைகள் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தாருன்னு. தொல்காப்பியம் மற்ற புலவர்கள்லாம் படித்த தமிழ் இலக்கியம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்தா இது ஒரு சில நொடிகள்லே என்ன சொல்லிடுவாங்க, இதோட அர்த்தத்தை சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தமிழை கற்றுத்தெரிந்த புலவர்கள். நம்மளோட தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் பேராசிரியர்களும் இதை வாசித்த உடனே இதோட அர்த்தத்தை என்ன சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளால் அதை என்ன செய்யலை, முடியலை. இதோட பொருள் பொறுத்தாதான் நமக்கு இதோட அர்த்தம் புரியும். சரி, நோ ப்ராப்ளம். நம்மளோட அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க. பாடலோட பொருள் என்னன்னா, இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம். சரியா? அந்த இடத்துல விசும்போடு அது என்ன தெரியல சொன்னோம்ல, ஸோ வானம். நிலம், நீர், தீ, காற்று, வானம். இங்கே நம்ம படிக்கும் போது நெருப்புன்னு படிச்சிருப்போம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். இதுதான் ஐம்பூதங்கள், 5 சேர்ந்த கலவை தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் உள்ள தோன்றிய பொருள் எல்லாமே இந்த 5 சேர்க்கையினால் உருவானது தான் இந்த உலகத்தில் உள்ள தோன்றிய பொருள். இதை
என்ன பண்ணுதுன்னா பாடல் அது என்ன சொல்லுது, தமிழ் மொழி மரபு இருக்கு இல்லையா, அது வந்து உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் ரெண்டா பாகுபடுத்தி கூறுதான். ஒன்று இருதிணையா பிரித்து சொல்லுது, இன்னொன்று ஐம்பாலாவும் சொல்லுவாங்க. இப்படி இருதிணை ஐம்பாலா பாகுபடுத்தி கூறுவதுதான் தமிழ் மொழியோட சிறப்புனே சொல்லலாம். திணை பால் வேறுபாடு அறிந்து நம் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே தான் கூறணும். சரியானா? இம்மரபான சொற்களையே செய்யுள்ளையுமே இந்த மரபு தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பயன்படுத்தி வந்திருப்பாங்க. மரபு மாறுச்சுன்னா அதோட பொருளுமே என்ன செஞ்சிடும், மாறிடும். முன்னோர்கள் சொன்ன சொல்லுலையே சொல்லணும், செய்யுள்ளையும் அந்த மரபையே பயன்படுத்தணும். மரபுல பொருள் மாறினால் என்ன செய்யும், மரபு மாறுச்சுன்னா அந்த ஏதோ செய்யுளோட பொருளே என்ன செய்யும், மாறிடும் சொல்லியிருக்காங்க. அளபெடை அளவெடைன்றது வந்து என்ன செய்யும், நமக்கு தெரியும். ஒரு இப்போ ஒரு மாத்திரை அளவுல சொல்றத நீடித்து சொல்றதா அளபெடை. ஒரு அதுக்குரிய மாத்திரையை சொல்லாம அளவை நீட்டி ஒழிக்குமாறு சொல்வது பயன்படுத்துதான் எனது அளபெடை. இப்ப பாருங்க, வளாமை 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 எப்படி எழுதலாம், வளாமை அப்படின்னு முடிச்சிடலாம். வளாமை. தலா தலா அல் தலா அல் த லா இல் தலால் அப்படின்னு கொள்ளலாம். இங்க தலா அல் அ தலா அ அப்படின்னு ஒரு ஆவை வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்காங்க. இங்கேயும் வலா பக்கத்துல ஒரு ஆ வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்காங்க. ஏன்னா இந்த லான்ற எழுத்தை எத்தனை மாத்திரை அளவு நீட்டிக்கிறாங்க, 3 மாத்திரை அளவு நீட்டிக்கிறாங்க. தலா லா பக்கத்துல ஒரு ஆவை வந்து சேர்த்து இடம்பெற வைக்கிறாங்க. அப்பதான் அது 3 மாத்திரையா நீடிக்கும். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரிழபடைன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை என்னது, உயிரிழபடைன்னு சொல்லுவோம். ரைட்டா? நூல்வெளி பார்க்கலாமா? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாரு, தொல்காப்பியர். தொல்காப்பியம் வந்து நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். சரியா? இதுல எழுத்து, சொல், பொருள்னு 3 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம். எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை உடையது? 9 இயல்களை கொண்டது. பொருள் அதிகாரம் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம சொன்னோம்ல, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இந்த பொருளதிகாரத்துல வந்து மரபியல்ல 3 நூற்பாக்கள் இங்க படிச்சோம் இல்லையா. நம்ம அப்ப பாட்டு இந்த செயல்மணி இருந்ததை படிச்சோம்ல, அதுல தொல்காப்பியம் எழுதுனா 3 லைன் பார்த்தீங்களா, அதுதான் 91, 92, 93. அது வந்து எப்படி சொல்றாங்க, நூற்பா. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க, நூற்பா. 91, 92, 93 இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். தமிழ் மொழி மரபு. இப்ப வந்து இளமை பெயர்களும் ஒளி மரபு. ஒளி மரபு, மரபுனா நம்மளோட முன்னோர்கள் சொன்னதை அப்படியே சொல்றதா மரபு. சரியா? இளமை பெயர்கள். புலியோட இளமை பெயர் என்னது, பரல். அதாவது புலின்றது பெரிய அனிமல், அதோட குட்டி இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து பரல்னு சொல்லணும் தமிழ்ல. புலி என்னது, பரல். சிங்கமோட அதை என்ன சொல்றது, குழந்தை, அந்த குட்டி இருக்கும்ல, அது பேரு குருளை. சிங்கத்தோட குட்டி பேர் என்னது, குருளை. சிங்கம் குருளை. யானைக்கு கன்று. யானை என்னது, கன்று. பசுக்கு கன்று. ஆடுக்கு குட்டி. ஆடுக்கு குட்டி, அதை தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆட்டுக்குட்டி. பசுவை பார்த்தாலே சொல்லிடுவோம், கண்ணுக்குட்டி, கன்று. யானை கன்று. சிங்கம் குருளை. புலி பரல். சரி, ஓகே. ஒளி மரபு பார்த்துருவோம். புலி என்ன செய்யும், உருமும். புலி என்ன செய்யும், உருமும். சிங்கம் முழங்கும். யானை என்ன செய்யும், பிளிரும். பசு கதரும். ஆடு கத்தும். இதுதான் ஒளி மரபு. இப்ப சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். விசும்புனா வானம். விசும்புனா என்னது, ஆல்ரெடி அந்த சைடில் நமக்கு தெரியல விசும்புனா, அப்புறமே பின்னாடி அதோட பொருள் பார்க்கும்போது என்ன சொன்னோம், விசும்புனா வானம் கற்றுக்கிட்டோம். அப்படிதானே? விசும்புனா வானம். ஒரு விஷயம் தெரியாதுன்றது வந்து இங்கே ப்ராப்ளமே கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தெரியாததை என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிட்டு திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். தெரியாததை கற்றுக்கணும். சரியா? ஓகேவா? விசும்புனா வானம். மயக்கம்னா கலவை. இருதிணை படிச்சிருப்பீங்க இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸ்லாம். உயர்திணை அக்ரிணை. என்னது இருதிணை, என்னது உயர்திணை அக்ரிணை. வளா அமை வளாமை. தவறாமை. வளா அமைனா என்னது, தவறாமை. மரபுனா வழக்கம்.
மரபுனா என்னது? வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். திரிதல்னா என்னது? மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. செய்யுள்னா என்னது? பாட்டு. தலா அல் தழுவுதல். தலா அல் தழுவுதல். ஐம்பால். ஐம்பால்னா என்ன படிச்சிருக்கோம்? நம்ம இலக்கணம்லாம் படிச்சிருப்பீங்களா? ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் அண்ட் பலவின்பால். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதுல 1 பார்ப்போம். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. விசிம்பிள். பறவைகள் எதுல பறந்து செல்கின்றன? விசிம்பிள். நெக்ஸ்ட், இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் என்னது? தமிழரோட மரபு. இருதிணை. சொல்லை பிரித்தெழுதுன. இருனா என்னது? 2 தானே. 2 கூட்டல் திணை. இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. 4th one, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 plus பால். 5 கூட்டல் பால். ஐம்பால். ஓகேவா? கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதோட தமிழ் மொழி மரபு கிளாஸ் என்னது முடியுது. நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.